ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சின்ன பிள்ளைகளுக்குலாம் சளி பிடிக்குது. அதுக பாவம் நைட்ல அவஸ்தைப்படுதுங்க. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி மருந்து கொடுத்து அதை சரி பண்ணலாம் அந்த சளியை அப்படின்றத இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட கேட்க போச்சா. அந்த பிள்ளைகளுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம்? தூதுவளை கொடுக்கலாம். முதல்ல தூதுவளைய தட்டி உழவுன்னு வெள்ளைப்பூட்டு கொள்ளு வச்சு தட்டி அருவா மூக்கை வச்சு முறிச்சிட்டு சளிக்கு கொடுக்கலாம். அந்த சளி குறைஞ்சிரும். வெள்ளை குடுக்கையில அந்த மாதிரி உரப்பு இந்த மாதிரி கொஞ்சம் வைக்கணும். கொஞ்சம் வச்சு கொஞ்சமாச்சு அந்த தூதுவளையில தட்டி அதை கொடுக்கணும். சரி, அது அந்த சளி சரி ஆகலைன்னு சொன்னால் சளி ஆயிரும். சரி ஆயிரும். ஒரு வட்டம் 2 வட்டம் கொடுத்துட்டா அதுக்கு மேலே என்னன்னு சொன்னால் இந்த விக்ஸ் எடுத்து வெத்தலையில தடவி விக்ஸ் எடுத்து வெத்தலையில தடவி அதை விளக்கு மூக்குல வாட்டி அதை மின்பக்கம் நெஞ்சிலையும் பின்பக்கம் முதுகுலையும் ஒட்டி விட்டா அந்த சளி குறையும். ஓ அப்படியா? ஆமா. சின்ன பிள்ளை அது கையில இது பண்ணி இழுத்துச்சு ஒன்றும் செய்யாது. அது பாட்டுக்கு இருந்துக்கிறோங்க. நம்ம மட்டும் தட்டாம இருந்தா அது ஒன்றும் செய்யாது. சரி. சரி, பெரியவங்களுக்கு அந்த மாதிரி சளி பிடிச்சி இது பண்றதுக்கு என்ன? பெரியவங்களுக்கு அது மாதிரி இருந்து சளி பிடிச்சிச்சுன்னு சொன்னா அதே தூதுவளை, ஒரு மணலி கீரைன்னு இருக்கு காட்டுல. மணலி கீரை பண்ணிக்கோங்க. மணலி கீரையை அப்படியே வேரோட பறிக்கணும். அதை வேரோட பறிச்சு நல்லா அலசிட்டு மண் இல்லாம அப்படியே தண்ணியை உதறிட்டு அதை நல்லா வச்சு நைய நறுக்க தட்டி தண்ணியில வேக விடணும். தண்ணியில வேக தூதுவளையும் அந்த மணலி கீரையும் சேர்த்து அதை தண்ணியில போட்டு நல்லா வேக விட்டு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 200 கிராம் தண்ணி வச்சா 100 கிராம் தண்ணிக்கு வத்தாப்புல வேக வச்சிடணும். வேக வச்சு அதை இறுத்து அதை குடிச்சிட்டோம்னு சொன்னா சளி எவ்வளவு சளியா இருந்தாலும் அத்துக்கிட்டு வெறும் சளி பிடிக்காது. ஆமா, இதெல்லாம் பண்ணா சளி பிடிக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டும். அப்புறம் குழந்தைகளுக்கு இயற்கையா கொடுக்குற மருந்து நம்ம ஆஸ்பத்திரியில இங்கிலீஷ் மருந்து கொடுப்பாங்க. இங்கிலீஷ் மருந்து இந்த டானிக்கைன்னு கொடுப்பாங்க. அந்த டானிக்கையில தண்ணியும் கலந்துருக்கும் அதிகமா. அந்த தண்ணியை கொடுக்க அந்த சளி குறையாது. மேலும் 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 சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது நாட்டு வைத்தியத்துக்கு கொடுத்தா சளி குறையும். இது இங்கிலீஷ் மருந்து பதறாமத்தையும் குறையும் சளி. நாட்டு மருந்துக்கு சீக்கிரம் குறையும். ஆமா. இன்னொன்னு எப்படின்னு சொன்னா, குழந்தைகளுக்கு நல்லா தூதுவளை இந்த கணப்பூடு, நல்ல பிரண்டை, கணப்பூடுன்னா அது ஒரு பூடு கமகமான மணக்கும். அது இந்த காய்ச்சல் இருக்கும். அந்த காய்ச்சலுக்கு அந்த கணப்பூடை தட்டி இந்த இதை கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த காய்ச்சல் கொஞ்சம் குறையும். அதுக்குத்தான் இந்த எல்லா பூடும் சொல்றது. கணப்பூடு, தூதுவளை, துளசி, இந்த மருந்துங்க இருக்க ஓமவல்லி, நல்ல பிரண்டை, புளியம்பரண்டை. நல்ல பிரண்டை புளியம்பரண்டை 2 இருக்கு. நல்ல பிரண்டை தனி, புளியம்பரண்டை தனி. புளியம்பரண்டையில முள்ளா இருக்கும். இலை மூட்டை அகலம் இருக்கும், ரப்பா இருக்கும். அது பொடுதலை. அப்ப எத்தனை மருந்து நீங்க எண்ணிக்கிட்டே வரணும். தூதுவளை அந்த 9 வகை மருந்து எடுத்து அரைச்சு நல்லா மாத்திரை மாதிரி நிழல் காய்ச்சல்ல நல்லா வச்சு அரைச்சு வலுவலுன்னு அரைச்சு நிழல் காய்ச்சல்ல வச்சுட்டு பிள்ளைகளுக்கு தலைக்கு மேலுக்கு ஊத்துறோம் பாருங்க. அப்போ அதை எடுத்து ஒரு மாத்திரை எடுத்து, அது பசையறிஞ்சா இருக்கும், அது ஒரு மாத்திரை எடுத்து முருகனு தாய்ப்பால்லையோ இல்லாட்டி சுடு தண்ணியிலையோ அதுல போட்டு ஊற வச்சுட்டு அது ஊறவும் அதை எடுத்து கலக்கி கொடுத்துட்டா பிள்ளைக்கு சளி பிடிக்காது. யாரும் மேலைக்கு ஊற்றினாலும் தலைக்கு ஊற்றினாலும் சளி பிடிக்காது. இந்த மருந்து நல்லா இருக்கே. இந்த மருந்து எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அது 9 வகை. அது இன்னொன்னு ஒரு வாட்டி சொல்லுங்க மாச்சி. தூதுவளை, துளசி, கணப்பூடு, நல்ல பிரண்டை, புளியம்பரண்டை, பொடுதலை, ஓமவல்லி, இன்னொன்னு இருக்கு. இந்த இது அந்த பொடுதலை அதுல புடி எல்லாத்தையும் முடிச்சு அரைச்சு வலுவலுன்னு அரைச்சு தண்ணியெல்லாம் கட்டி துவையும். இப்ப நீங்க சொன்னது
நம்ம அப்பைக்கப்பே செஞ்சு வைக்காம முன்னாடியே செஞ்சு வச்சு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. இது நல்லா இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க கிராமத்துல இருக்கவங்க நீங்க சொன்ன மருந்தெல்லாம் அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சு இந்த மாதிரி பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நகரத்துல சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றது? சிட்டிக்குள்ள இது எங்க கேட்டாலும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். எந்த இடத்துல கேட்டாலும் கிடைக்கும் நாட்டு மருந்து. அப்ப நாட்டு மருந்து கடையில போய் நம்ம இந்த பொருள்லாம் வாங்கி அரைச்சு அதை இது பண்ணி வச்சு போடுவோம். அதே நாட்டு மருந்து இப்போ இந்த நில வகைன்னெல்லாம் இருக்குல்ல, நாட்டு மருந்து கடையில தானே வாங்கி சாப்பிட்றாங்க. வளம் நீர் கோலைன்னு சொன்னா அதை நில வகையை அரைச்சு துவைய மாதிரி அரைச்சு அதை சாப்பிட்டா அது போகும்னா அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில எல்லாமே கிடைக்கும் மதுரையில. பரவாயில்ல. இன்னைக்கு கேட்டதுல சளிக்கு நிறைய மருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியவங்களுக்கும் சரி சின்ன பிள்ளைகளுக்கும் சரி நிறையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் இந்த காலத்துல சளி பிடிச்சிச்சோன்னே காசு எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடாம இந்த மாதிரி நாட்டு மருந்தை வாங்கி சாப்பிட்டா நம்ம உடலுக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. நாட்டு மருந்து அவ்வளவா நம்ம உடம்ப டக்குன்னு பாதிக்காது. இங்கிலீஷ் மருந்துனா அதுல கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும். எல்லா பொருளுமே இப்ப சாப்பாட்டு பொருள்ல கூட கெமிக்கல் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷ் மருந்துல கெமிக்கல் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதை சாப்பிட நம்ம உடம்புக்குள்ள வந்திருக்க வியாதி போய் புதுசா ஒரு வியாதி வரும். இதுவே நாட்டு மருந்து சாப்பிட்டோம்னா நமக்கு இருக்க வியாதியுமே போயிடும். எல்லாரும் இங்கிலீஷ் மருந்தவே தேடி ஓடாம இவங்க சொல்ற மாதிரி நாட்டு மருந்தவே சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம